டயர் ப்ரெஷர் 30லிருந்து 40க்குள்ள அடி வைப்போம். ஆனால் ஒரு ஏர்கிராஃப்ட் டயர் ப்ரெஷர் எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களில் யாராவது இதை கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போவே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஏவியேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காரோடைய டயர் சைஸ் சின்னது. அதே மாதிரி நம்ம கார் 1000 இருந்து 2500 கிலோ வரைக்கும் தான் கேரி பண்ணுது. பட் ஒரு ஏர்கிராஃப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 50,000 இருந்து 2 லட்சம் கிலோ வரைக்கும் கேரி பண்ணணும். அதனால ஏர்கிராஃப்டில் எப்போவுமே டயர் ப்ரெஷர் காரை விட 6 இருந்து 7 மடங்கு அதிகமாக ப்ரெஷர் இருக்கும். தட் மீன்ஸ் 180 PSIல இருந்து 220 PSI வரைக்கும் ஏர்கிராஃப்ட் டயருடைய ப்ரெஷர் இருக்கும். அண்ட் இது ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட் பொறுத்து சேஞ்சும் ஆகலாம். நீங்கள் ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். ஸோ அந்த சவுண்ட் வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ளைட் ஒன்ஸ் லேண்ட் ஆகும்போது டயரில் வர்ற அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக டயருக்குள்ளாடி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த டைமில் கேட்குற அந்த சவுண்டு தான் இந்த தட் சவுண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க.